இடங்களில் இறைவன் சொல்லுகிற பொழுது குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள் அத்தீஉல்லாஹ வ ரசூல், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழிமுறைகள் கட்டுப்பட்டு நடங்க, அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றுங்கள். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை விரும்பினால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள், யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை விரும்புவான் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறான். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மதீனாவில் என்ன செய்யறாங்க, அரசராக இருக்கிறார். தன்னை சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் என்ன செய்யும், இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் என்கிற கடிதத்தை சொல்லணும். ஒரு செய்தியும் என்ன செய்யணும், கடிதம் மூலமாக தூது செய்தியை எடுத்து சொல்லணும். ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களை வைத்துதான் எல்லா கடிதத்தையும் எழுதுவாங்க. எந்த நாட்டுக்கு ஒரு கடிதம் அனுப்பணும் அப்படின்னு சொன்னாலும் ஸைத் பின் சாபித் அவர்கள் செய்வாங்க, கடிதத்தை எழுதுவார்கள். அதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செய்வாங்க, கொடுத்து அனுப்புவாங்க. யூதர்கள் ஆட்சி செய்யக்கூடிய பகுதிக்கு கடிதத்தை அனுப்பணும். யூதர்களுக்கு அரபி தெரியாது, யூதர்களுடைய மொழி என்ன செய்யாது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாது. இப்ப என்ன செய்யறது, யூதர்களுக்கு இந்த செய்தியை சொல்லணும், இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணணுங்கிற தகவலை யூதர்களுக்கு எடுத்து சொல்லணும். அது அவங்க மொழியில தான் எழுதி அனுப்பணும். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, ஒரு யூதனை அழைத்து நாம சொல்ல சொல்ல அவருடைய மொழியில் அதை எழுதி அதை நாம கொடுத்து விடலாம் அப்படின்ற ஒரு முடிவை எடுக்கிறாங்க. எடுக்கிற பொழுது ஒரு சின்ன யோசனை வருகிறது, என்னன்னா நாம சொல்றதுதான் அந்த யூதன் எழுதுவாங்கிறது என்ன நிச்சயம். அவன் ஏதாவது ஒன்றை தவறாக மாற்றி எழுதி நமக்கு மத்தியில் பெரும் போரை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கான காரியத்தை செஞ்சுட்டான்னு சொன்னா பெரிய சிக்கலாயிடுமே, என்ன பண்ணலாம்ன்றாங்க. ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார்கள். என்ன கட்டளை அப்படின்னு சொன்னா, யூதர்களுடைய மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிற கட்டளை, யூதர்களுடைய மொழியை நீங்க என்ன செய்யணும், கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி ஒரு கட்டளை நமக்கு சொல்லப்படுகிற என்ன செய்வோம், அந்த மொழியை கத்துக்கிறதுக்கு ஒரு 3 மாத கால முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் 1 வருடம் 2 வருஷம் ஆக்கிடுவோம். அல்லாஹ்வின் தூதருடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஆசை ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களை யூதர்களுடைய மொழியை முழுமையாக எத்தனை நாட்களில் கற்றுக்கொள்ள வைத்தது என்று சொன்னால், அந்த நபி மொழிகளிலே பார்க்கிறோம், இல்லா நிஸ்ஃபு ஷஹ்ரன், பாதி மாசத்துல அவங்க கத்துக்கிட்டாங்க. ஒரு மாதத்துல பாதி நாட்கள், ஏறத்தாழ 15 நாட்களில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு கட்டளையை பிறப்பித்திருக்கிறார்கள். அதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஆசையில முழுமையாக என்ன செய்யறாங்க, 15 நாட்களில் யூதர்களுடைய மொழியை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். இதுவெல்லாம் அவர்கள் தன்னுடைய இளமை பருவத்திலே செய்த விஷயம். இளமை பருவத்தில் இருக்கிற பொழுதே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதில் எவ்வளவு ஆர்வமுடையவர்களாக அன்றைய சஹாபாக்களின் நிலை இருந்தது என்பதனை இந்த செய்திகளின் மூலமாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இன்றைக்கு நம்ம வாழ்க்கை எடுத்துக்கிடுங்க, கட்டுப்படுகிற விஷயம்